இன்னைக்கு நாம ஒரு ரோஸ் எப்படி செய்யணும்ன்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிப் நாட் போட்டு செயின் 26 செயின்ஸ் போடலாம். Twenty-two, 23, 24, 25 போட்டிருக்கோம். and 26 செயின்ஸ் இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிடலாம். ஹூக்ல இருந்து ஃபர்ஸ்ட் செயின் ஸ்கிப் பண்ணிடலாம். செகண்ட் செயின்ல சிங்கிள் crochet போடலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet பிளேஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா செயின்ஸ்லயும் ஒரு சிங்கிள் crochet போடலாம். இப்போ 25 சிங்கிள் crochet போடுறோம். இப்போ இதை 25 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் crochet போட்டாச்சு. அடுத்த செகண்ட் ரோ போட ஆரம்பிக்கலாம். செயின் 3 போட்டுக்கலாம். த்ரீ செயின்ஸ் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் crochet இருக்கு இல்லையா, அதில் வந்து டபுள் crochet போடலாம். 5 டபுள் crochet ஒரே ஸ்டிச்சஸ்லேயே போடணும். ஃபர்ஸ்ட் டபுள் crochet போடுறோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், and fifth. இப்போ 5 டபுள் crochets வந்து நம்ம ஒரே ஸ்டிச்லேயே போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டிச்சில் போடலாம். ஒவ்வொன்றிலையுமே 5 டபுள் crochets, ஒரே ஸ்டிச்சில் 5 டபுள் crochets. இப்போ இதில் வந்து 5 டபுள் crochets போடலாம். ஒன், 2, 3, 4, and 5. செகண்ட் 5 டபுள் crochets போட்டாச்சு. தேர்ட் ஒன்ல போடலாம். இப்போ தேர்ட் சிங்கிள் crochetல 5 டபுள் crochets போடுறோம். இப்போ நம்ம 4 சிங்கிள் crochetஸில் போட்டாச்சு. இப்போ ஃபிஃப்த் ஒன்லேயே 5 டபுள் crochets போடலாம். இங்கே இருக்கு. அண்ட் இதிலே 5 டபுள் crochets போடலாம். அண்ட் 5. இதிலே 5 டபுள் crochets போட்டாச்சு. அடுத்தது ஹாஃப் டபுள் crochets போடலாம். ஹாஃப் டபுள் crochets வந்து ஒவ்வொன்றிலையும் 5 போடணும் 4 ஸ்டிச்சஸ்க்கு. இப்போ இதில் 5 ஸ்டிச்சஸ்க்கு டபுள் crochet போட்டோம் இல்லையா, அதே மாதிரி 4 ஸ்டிச்சஸ்க்கு மட்டும் ஹாஃப் டபுள் crochets போடலாம். ஒன்றுலேயும் 5 போடணும். யானை ஒர்க் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் ஒட்டுக்காவே எடுத்துடணும். இதே மாதிரி 5 டைம்ஸ் இந்த ஸ்டிச்சில் போடணும். செகண்ட் ஒன் போடுறோம். தேர்ட், ஃபோர்த், அண்ட் ஃபிஃப்த். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 5 போடலாம். ஒன், 2, 5. இதே மாதிரி இன்னும் 2 ஸ்டிச்சஸ் போடலாம். ஒன் ஒன்லி 5 போடணும்.
இப்போ நம்ம 4 ஸ்டிச்சஸ்ல வந்து 5 ஆஃப் டபுள் crochets finish பண்ணிட்டோம். அடுத்து 3 ஸ்டிச்சஸ்ல single crochets போடலாம். ஒவ்வொன்றிலும் 5 single crochets போடலாம். 1 2 3 4 5. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டிச்சில் 5 single crochets போடலாம். 1 2 3 4 and 5. நான் ஃபைனல் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 3 single crochetsல ஒன்லி 5 single crochets போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து இப்படி பிளெயினாகவே விட்டுடலாம். இதோட இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு செயின் போட்டு yarn கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறத கொஞ்சம் நல்லா கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூரம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது லூப்லேயே yarn வெளியே எடுத்துடலாம். இப்போ yarn வெளியே எடுத்தாச்சு. டைட் பண்ணிடலாம். இப்போ வந்து இங்கே இதை ஃபோக் பண்ணாமல் இருக்கு இல்லையா, இதை வந்து உள்ளே இப்படி மடிச்சு விட்டுடலாம். மடிச்சு ட்விஸ்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் வந்துடும். சும்மா ரோல் பண்ணி விட்டோம்னாலே வந்துடும். பாருங்க, ரொம்ப அழகாக நமக்கு ஒரு ரோஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இங்கே பின்னாடி yarn இருக்கு இல்லையா, இதில் வந்து அப்படியே ஃபுல்லாக இங்கெல்லாம் தைச்சிட்டோம்னா கரெக்டாக yarn நீடில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். yarn நீடில் இங்கே அடியில் நம்ம போட்ட செயின் லூப் இருக்கும் இல்லையா, அது மூலிமா எல்லாத்தையும் இப்படி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா இதுவுமே வர மாதிரி, எல்லா லைனுமே வர மாதிரி அப்படியே எல்லாத்துலேயும் விட்டு எடுத்துடலாம். இது செய்யும்போது ஃப்ளவர் வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கரெக்டாக பிடிச்சிக்கணும். இல்லைன்னா அது வந்து பேட்டர்ன் மாறிடும், ஃப்ளவர் வந்து ஷேப் மாறிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு செக்யூர் பண்ணியாச்சு. அதேமாதிரி ஒரு 2 தடவை பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த ஃபினிஷ் பண்ணதையும் வந்துட்டு இந்த கடைசி அட்டன் இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு நம்ம ஒரு தடவை பண்ணிடலாம். அண்ட் இப்போ பாருங்கள், ஃப்ளவர் கிடச்சிச்சு, ரோஸ் இருக்குது. அண்ட் இப்போ வந்து இது வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸில் ஹெட் பேண்ட், கிரானி ஸ்கொயர்ஸ், இதில் எதில் வேணாலுமே வந்துட்டு நம்ம நடுவில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணால் ரொம்பவுமே அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.